ஹே மை எனர்ஜிஸ், கலக்கலான அவல் சூஜி மசாலா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் ரவை அண்ட் 150 கிராம் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். 250 கிராம் அவல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதும் 150 ml தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதும் தண்ணி இல்லாமல் அவல் மட்டும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. திரும்ப ஊற வச்ச சூஜியை சேர்த்துக்கலாம். கிரேட்டட் கோகோனட்டும் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ண அவல் சூஜியை சின்ன சின்னதாக பால்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே இட்லி குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். திரும்ப நம்ம ரெடி பண்ண பிளேட் எடுத்து மேலே வச்சுக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் ஆன பிறகு வந்து பார்க்கலாம். வாங்க, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக வெந்திருக்கு. இப்போது மெல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து டிஷ்யூவை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அது சிட்டப்பட்ட வரத்துக்குள்ளே பெருங்காயம், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். திரும்ப நம்ம குக் பண்ணி எடுத்த அந்த இட்லிஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னர் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்கும் இது சூப்பராக செட் ஆகும். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் விடவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.